தெரியுமா? ரத்னா வைஷுல உங்களுக்கு யார பிடிக்கும்னு கேட்டா உங்களுக்கு யார பிடிக்கும்னு சொல்வீங்க? சொல்லுங்கம்மா. உங்க மௌனம் எனக்கு தேவையான பதிலை கொடுத்துருச்சுன்னா நீங்க எப்பவும் அவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்வீங்க. உங்க மனசுல எனக்கு இடமே இல்லைல்லம்மா. ரத்னா, எனக்கு இடமே இல்ல. அவன் என்கிட்ட இருந்து விஷால பிரிச்சுட்டா. இப்ப என் அம்மாவையும் பிரிச்சுட்டா. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இங்க பாருங்க, வைஷுவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல. அடக்கடவுளே, இன்னும் நீ எங்களை எவ்வளவுதான் சோதிக்க போறியோ தெரியல. அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு. இல்லன்னா தைரியத்தை எழுந்துராத சாந்தி. நீ முதல்ல ரத்னாவை கவனி. இப்ப அவளுக்கு உன்னுடைய ஆறுதல் தேவைப்படுது. வைஷு, நேத்து ராத்திரில இருந்து ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல வெறும் வயிற்றிலே மருந்து சாப்பிட்டியா? Then eat first. சார், பசிக்கல. Very bad. வெறும் வயிற்றில மருந்து சாப்பிடக்கூடாது. நான் டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுக்கிறேன். Are you sure? Yes, sir. சரி, இப்ப சொல்லு, எதுக்காக வீட்டை விட்டு வெளியில வந்த? உன்னோட பதிலுக்காக காத்துட்டு இருக்க வைஷு. சார், இட்ஸ் மை பர்சனல் மேட்டர். அதனால ப்ளீஸ் சார். என்ன ப்ளீஸ்? நீ எல்லாத்தையும் கண்டிப்பா ஓபனா சொல்லிதான் ஆகணும். வைஷு, உன்ன மாதிரி தைரியமான இன்டெலிஜென்ட்டான பொண்ணு ஓபனா பேசுறதுக்கு பயப்படுறனா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருந்துதான் ஆகணும். இவரு விஷாலோட அண்ணனான்னு என்னால நம்பவே முடியல. ரெண்டு பேத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். என்ன யோசிக்கிற? நான் சொல்லவா? எனக்கும் விஷாலுக்கும் எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்குன்னு யோசிக்கிறேன். இல்ல இல்ல சார், நான் ஆக்சுவலி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாவும் இருக்கு. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சொல்லு, நான் உனக்கு எப்படி உதவி செய்யறது? சார், நீங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஹோட்டலுக்கு போக விடுங்க சார். அதனால ப்ளீஸ் நீங்க எனக்கு ஒரு நல்ல ஹோட்டலை தேடி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, யூ ஆர் an adult. நீ சுயமா முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா tell me one thing. நீ உண்மையாவே என் தம்பியை காதலிக்கிறியா? அதுக்கு தான் அவனை நிச்சயம் பண்ணிக்கிட்டியா? சார், இந்த क्वेश्चनக்கான பதில் நீங்க ஏன் விஷால் கிட்ட கேட்க கூடாது? நான் அவனை கேட்டேன். அப்புறம் நிச்சயம் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்ன சொன்னானோ அதே தான் திரும்ப சொல்றான். அப்படின்னா உங்க கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுல? அதுதான் உண்மை. I don't believe this. நம்ம காலேஜுக்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு கலாட்டா பண்ணாங்க. அவங்க எல்லாரையும் எதிர்த்து சிங்க மாதிரி போராடின அந்த வைஷு தான் இதுவானு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னால நம்ப முடியல. மத்தவங்கள பத்தி கவலை இல்ல. அன்னைக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு என்கிட்டயாவது உண்மையை சொல்லு. உனக்கு ஏதாவது அநியாயம் நடந்ததா என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். நீ நல்லவன்னு நான் நிரூபிக்கிறேன். ஒரு விஷயத்தை மறந்துடாத, தப்பான விஷயத்துக்கு துணை போனா உன்னையும் தப்பா தான் பேசுவாங்க. இனி நீதான் முடிவு பண்ணணும். யா, நான் வரேன். பை, see you. ஓகே, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு. நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. மத்தவங்களா எங்க? சார், வராங்க சார்.
அண்ணா எதுக்காக நான் கூப்பிட்டீங்க? ஏதாவது வேலை இருக்கா? கோ அண்ட் பிராக்டிஸ். ஓகே நீ வா. உட்காரு. மரியாதையா நடந்த உண்மை என்னன்னு சொல்ல. வைஷ்ணவிய காணுமா? மகேஷ் வந்த just go please just leave me மகேஷ். போ மகேஷ். நீ என் கூட வா வைஷு. நீ என்ன பண்ற மகேஷ்? நான் எங்கேயும் வரல, just stop it. எனக்கு புரியுது வைஷு. இப்போ நீ எதுவும் பேசாம என் கூட வா. இல்ல மகேஷ், நான் இங்கேந்து எங்கேயும் வரதா இல்ல. do you get that? ஏன் வைஷு? இதுல எங்க தப்பு என்ன இருக்குன்னு சொல்லு. ஒரு செகண்ட்ல நீ எதை பத்தியும் யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. எங்களோட நிலைமை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. ஒத்துக்கிறேன், உனக்கு எனக்கு இப்ப எந்த உறவும் இல்லைங்கிறது. ஆனா உன்னோட துக்கம் சுகம் இதையெல்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்க கூடாதா? என்ன நீ பதில் சொல்லாம இருக்க? என் கூட வா. இப்ப நான் எதுவும் பேசுறதா இல்ல. என் கூட இல்ல வா. மகேஷ் ப்ளீஸ், நான் எங்கேயும் வரதா இல்ல. இங்க பாரு வைஷு, அங்க பெரியம்மா உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பாவும் சித்தப்பாவும் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. எங்களை நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? என் மனசுல உங்களுக்கு இருக்கிற இடம் அது இன்னைக்கு மாறவே மாறாது மகேஷ். அது வீடு இல்ல, அது என்னோட குடும்பம். யாரும் உங்க குடும்பத்தை மறக்கவே மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. வேணா பாரு, எல்லாருமே என்ன புரிஞ்சுப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. எங்க நீ எதுக்காக எப்படி இருக்க போற வைஷு? அதுவும் ராஜீவ் சாரோட வீட்டுல. இங்க பாரு வைஷு, இது வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது. அதனாலதான் வைஷு சொல்றேன், வா நீ என் கூட வா. மகேஷ் ப்ளீஸ் just stop it. நான் இங்கேந்து எங்கேயும் வரதல்ல. Why don't you get that? I beg of you மகேஷ், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் என்னமோ ஆயிட்டு போறேன், என்ன விட்டு மகேஷ். வைஷு, மகேஷ், ஐ திங்க் வைஷு இப்ப இருக்கிற நிலைமையில யார் என்ன சொன்னாலும் அவளால புரிஞ்சுக்க முடியாது மகேஷ். அதனால இப்ப நீ போயிட்டு வா மகேஷ். நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அண்ட் நானே அவளை கூட்டிட்டு வரேன். யூ கோ அண்ட் ரிலாக்ஸ் as well. Take care. This is too much. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜானு? உன் கூட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. ப்ளீஸ் போனை கட் பண்ணு.
சரிவா நம்ம போய் தேடலாம்டா. நானா வைஷு நான் போய் தேடணுமா? நோ வே. உங்க அண்ணன் சொன்னதுக்காகவாவது தேடுப்பா. ஐ மீன் அவரோட பார்வையில நீ வைஷுவோட ஃபியான்சி ஆச்சே. நீ போய் தேடுன்னு வேற அவர் உங்ககிட்ட சொன்னாரு. போய் ட்ரை தான் பண்ணேயா? வைஷு காணாம போன விஷயம் அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு புரியலையே. இதையெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல நம்ம தேடுவோம், மத்ததையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாயா. ஜனு, உனக்காக நான் ஜிலேபி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுவும் சுட சுட. ச்சே. ஆறி போன ஜிலேபி அப்படியே உங்க பையன் மாதிரியே இருக்கு. மகேஷ் அவரோட மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? அவருக்கு சொல்லி புரிய வைங்க. நான் அவரோட வைஃப். அவரு ஏன் என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாரு? இங்க பாருங்க அத்தை, நான் ஒண்ணு அந்த காலத்து வைஃப் கிடையாது. எல்லாத்தையும் அமைதியா பொறுத்துட்டு போறதுக்கு எனக்கு நல்லா பழி வாங்க தெரியும். உனக்கு என்னமா ஆச்சு? ஏன் இப்படி பண்ற? என்ன ஆச்சு? ஆஹாஹா, அப்படியே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. அந்த வைஷ்ணவி காணாம போன சோகத்துல மகேஷ் அப்படியே பைத்திய மாதிரி ஆயிட்டாரு. தேவதாஸ் மாதிரி அங்க இங்க ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்காரு. என் வைஷு எங்க போயிட்டா, என் வைஷு எங்க போயிட்டா அப்படின்னு ரோட்ல பாடிட்டு இருக்காரு. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. மகேஷ் அவளோட பெரிய நீங்க ஒண்ணு சொல்லாதீங்க. நீங்க போய் உங்க பையனுக்கு புரிய வைங்க. எனக்கு மட்டும் என் உரிமை கிடைக்கல, அந்த உரிமையை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அதுவும் சொடக்கு போடுற நேரத்துல. இங்க பாருங்க அத்தை, பிரச்சனை பண்ண எனக்கும் நல்லா தெரியும். நான் பண்ணேன்னா மகேஷ் மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஆடி போயிருவாங்க. மகேஷ் கிட்ட சொல்லி வைங்க. சரிம்மா. என்ன அத்தை நீங்க நீங்க எனக்காக ஜிலேபி கொண்டு வந்தீங்க இல்லையா? ஐம் சோ சாரி, அது தவறுதலா கீழே விழுந்துருச்சு. ரொம்ப சாரி அத்தை. ப்ளீஸ் நீங்க வேற கொண்டு வரீங்களா? நான் போய் வேற எடுத்துட்டு வரேன். எங்க போற? சார் நான் கிளம்புறேன், போதும். உள்ள போ. இல்ல சார் ப்ளீஸ், இதுக்கு மேல நான் இங்க இருக்க முடியாது. யாருக்கும் எதுவும் சொல்லாதீங்கன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நீங்க ஏன் சொன்னீங்க? இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வைஷு ப்ளீஸ் ப்ளீஸ் அழாத. ஐ அம் ரியலி சாரி. உன்னை தொந்தரவு பண்றது என்னோட நோக்கம் இல்ல. ஆனா நான் நீ கஷ்டப்படுறத பார்த்து தான் இப்படி செஞ்சுட்டேன். ஆனா இப்ப ப்ராமிஸ் பண்றேன், இனி யாரும் வரமாட்டாங்க. வா. இல்ல சார், கூட வா ப்ளீஸ். நான் கிளம்புறேன் சார். வைஷு ப்ளீஸ் அடம் பிடிக்காத. உள்ள வா. வா வைஷு. சரி, ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு பாட்டு பிடிக்குமா? நான் உனக்கு சாங் ப்ளே பண்றேன். சரி, நாவல். இது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட கதை. சரி, என்ன சாப்பிடுற சொல்லு. இத்தாலியன் ஆர் சைனீஸ்? சார் எனக்கு நிஜமாவே பசிக்கல. வைஷு, நான் உனக்கு எப்படி உதவி செய்யறது சொல்லு. ஒண்ணும் பண்ணாதீங்க சார். ஓகே சரி விடு. ஆனா இப்ப நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். உனக்கு ஜுரம் சரியாகிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது. சரியா?
ப்ராமிஸ் பண்ணு. வைஷு ரொம்பவே டிப்ரெஸ் ஆயிட்டான். எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். இல்லைன்னா இந்த பொண்ணு இவ்வளவு உடைஞ்சு போக மாட்டான். என்ன காரணமா இருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? சாரிடா, எல்லா இடத்துலயும் தேடிட்டான். What the hell? இந்த பொண்ணு எங்க போய் தொலைஞ்சா? சரி வா போய் பார்க்கலாம். Oh my God, sir. இல்ல இல்ல வைஷு பரவாயில்ல. இங்க வாங்க சார், ஒரு நிமிஷம். தண்ணில வைங்க. இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. நான் ஏதாவது க்ரீம் எடுத்துட்டு வரவா? இல்ல இல்ல பரவாயில்ல. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல? இல்ல இல்ல சார், இட்ஸ் ஓகே. அது சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா உனக்காக சூப் செஞ்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல விடுங்க, நான் சமையல கண்டினியூ இல்ல இல்ல பண்றேன். நீ போய் ரெஸ்ட் எடு. எனக்கு சூப் செய்ய தெரியும். டோன்ட் வரி யார், I'll manage. Really sir, I'll do it, it's fine. சரி சரி, இப்போ இங்க பாரு, ஒரு வேலை பண்ணலாம். நீ இங்க மகாராணி மாதிரி உட்காந்துக்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். சரியா? அப்போ இப்ப பேசலாமா? என்ன வைஷு கிடைச்சிட்டாளா? அப்புறம் ஏன் நீ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரல? பெரியம்மா, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், புரிய வச்சேன். ஆனா அவ என் கூட வரமாட்டேன்ட்டா. வரமாட்டேன்னு சொன்னாளா? ஆமா. அவ எதுக்கு இப்படி பண்றான்னு எனக்கு தெரியும். அவளை எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் போய் என் பொண்ணை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். அவ என்ன வேணா பண்ணட்டும். நீ என் கூட வா மகேஷ், போலாம் வா. இல்லம்மா, நீங்க எங்கேயும் போக கூடாது. ரத்னா, அவ வேற எங்கேயும் இருக்கா. அவளை எப்படி அப்படியே விட? இல்லம்மா, வைஷு அவளே தானே இந்த வீட்டை விட்டு போனா. அப்படி இருக்கும்போது நீங்க அவளை கூட்டிட்டு வரணும். எங்க பாரு ரத்னா, பிரச்சனையை பெருசு பண்ணக்கூடாது. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ அமைதி. அக்கா, ரத்னா சரியாதான்க்கா சொல்றா. அந்த பொண்ணால நம்ம குடும்ப மானமே காத்துல பறந்துடுச்சு. இதுக்கு மேல அசிங்கப்பட என்ன இருக்கு? அம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்க. சும்மா இரு மகேஷ், என்ன கொஞ்சம் பேச விடு. இங்க பாருங்க அக்கா, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்னோட மகேஷ இந்த விஷயத்துல தலையிட விடாதீங்க. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பதான் அந்த வைஷு கிட்ட இருந்து இவன் தப்பிச்சிருக்கான். மறுபடியும் எதுக்காக அவனை மாட்டி விடுறீங்க? அம்மா, சித்தி அண்ணனுக்காக இப்ப யோசிக்கும் போது நீங்க மட்டும் ஏன் எனக்காக யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு என் மேல அன்பு இல்லையா? ரத்னா, அம்மா, நீங்க உண்மையாவே என் மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னா நீங்க எங்கேயும் போக கூடாது, போகவே கூடாது.